எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. Praise the Lord. எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, தேவ மனிதர்களே, அன்பு பிள்ளை செல்வங்களே, இந்த ஆராதனையில் நாம் தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கின்றோம். ஆராதனைக்கு உரியவர் அவர் ஒருவர் தானே. ஆராதனை நாயகன் என்றல்லவா அவருக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் அவர் நம் நடுவில் வந்து விடுகிறார். அதுதான் நமது அசைக்க முடியாத விசுவாசம். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கும் பொழுது அவர்கள் நடுவில் இருக்கிறவர். இன்றைக்கு பூமியிலே யாரெல்லாம் உண்மையான இதயத்தோடு அவரை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் அவர் வந்து விடுகிறார். இப்பொழுதும் அவர் நம் மத்தியில் தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கோடான கோடி தூதர்கள் அவரை 24 மணி நேரமும் பாடி பாடி போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எம்மாத்திரம் நம் தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கணக்கில்லாத நன்மைகள், ஒவ்வொரு வினாடியும் நாம் இருப்பதே அவர் கிருபை. நான் பேசுகிறது அவருடைய கிருபை. நான் உங்களை பார்க்கிறது, நீங்கள் என்னை பார்க்கிறது, நாம் ஒன்றாக இணைந்து நன்றாக துதிக்க போகிறது அவர் கிருபை. அதனால தான் மறைந்த அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அம்மா சாரோல் நவரஜி அவர்கள் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு அருமையான பாடலை பாடி வைத்து போயிருக்கிறார்கள். நாம் சேர்ந்து பாடுவோமா? கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதிதேவன்
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவியும் பறவைகளும் கூட கவலையின்றி அவரை பாடுபடுது. நாம் எப்படி மகிழ்ச்சியோடு பாட வேண்டாமா? குருவி பறவை பணம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை பணம்பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தீர். காட்டு புஷ்பத்தை உடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா ஆடையாகார தேவையெல்லாம் அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர். அன்றென்று தந்தம்மை ஆதரிப்பீர். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம்.
ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லாத நன்மைகள் அவர் நமக்கு செய்திருக்கும் பொழுது கருத்தாய் அவரை பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தி கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். தூய முகம் கண்டு எம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் உள்ளம் நன்றியால் பொங்குகிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு லக்கு இருக்கு. அந்த லக்கை அடைய வேண்டும் என்பதற்காக தான் நன்றி நிறைந்த இதயத்தோடு அவரை துதித்துக் கொண்டே ஓடுகிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருள், அதற்காக தான் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். மறைந்த பாஸ்டர் வில்சன் அவர்கள் ஆவியானவராலே உந்தப்பட்டு எழுதிய பாடல் அவரே அழகாக இசையமைப்பார், பாடுவார். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடருகிறேன். அன்பானவர்களே, நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஓடுவீர்களா? வாங்க, நாம் சேர்ந்து ஓடுவோம். இயேசுவுக்காக ஓடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா என்று பாடுவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக, இயேசு ராஜாவில் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எல்லாரும் அல்லேலூயா 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 பாடுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா.
எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பே. எத்தனைத்தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பே. எனக்காக இயேசு நியமித்த, எனக்காக இயேசு நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எல்லாருமாக அல்லேலூயா 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 சொல்லுங்க சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு, அவரை நான் காண வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே, என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே. அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே, அவர் பொன்முகம் நான் பார்க்கணுமே. எல்லாருமாக அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம், நான் உயிர் வாழும் இந்த நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். எல்லாரும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பாடுங்க. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உலகத்தில் கோடான கோடி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற வேண்டும். பவுல் சொல்றார், எல்லாரும் ஓடுவாங்க, ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்றுக்கொள்வார். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆகவே இந்த உலகத்திலே நாம் கிறிஸ்து இயேசுவை மட்டும் பார்த்து ஓடுவோம். எல்லாவற்றையும் தூக்கி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்து இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம். ஹல்லேலூயா. அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. மறைந்த பாஸ்டர் சந்திரசேகர் இலங்கையை சார்ந்தவர்கள் ஒரு அருமையான பாடல், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? நான் யாரை பார்த்து ஓடுகிறேன் என்றால் ஒப்பு நிகரற்ற இன்கம்பேரபிள் கிரைஸ்ட். அதுதான் ரொம்ப அழகாக அவர் பாடியிருப்பார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவரா. எல்லாம் சேர்ந்து பாடலாமா?
தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? One more time. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற பொழுது பல லட்சம் மக்கள் உணவு கேட்கிறாங்க. உணவை கொடுத்தார். தூதர்கள் சாப்பிடுற உணவா? இன்றும் கூட அவரை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் அன்றன்றுள்ள அப்பத்தை தருகிறவர். தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவா உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீ. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர்
வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பாடுங்களேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Sing with me. Hallelujah, 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 hallelujah. Everybody, hallelujah, 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 hallelujah. ஏன் உங்க உள்ளம் அவரை துதிக்க 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 பேரானந்தம் பரலோகத்தில் உண்டாகிறது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லுவார்கள். அந்த துதி சொல்ல சொல்ல உங்களுடைய தலை விதி மாறுகிறது, உங்களுக்கு ஏற்படுகிற பீதி அடங்குகிறது, வீதியெல்லாம் தேவ மகிமை இறங்குகிறது, சதியெல்லாம் அடங்குகிறது. அந்த கர்த்தரை துதிக்க துதிக்கத்தான் எத்தனை பேர் ஆனந்தம். அதில் ஒரு வார்த்தை பாருங்களேன், என்ன அழகா இருக்கிறது. கன்மலையை பிளந்தாரா? கன்மலை யார்? கிறிஸ்து. தன்னை சிலுவையில் பிளக்க ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு மோசே கன்மலையை அடித்த பொழுது தண்ணீர் வந்தது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசுவை அடித்த பொழுது உதிரம் ஆறு போல் ஓடியது. அன்றைக்கு ஜனங்களின் சரீர தாகத்தை தீர்த்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் ஆத்தும தாகத்தை தீர்த்தார். அவர் நாமமே அதிசயம். இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசி ஏசாயா உம்முடைய நாமம் அதிசயம்னு சொன்னார். அந்த அதிசய கர்த்தரை பாடும் பொழுதெல்லாம் நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் வருகிறது. கண்மலையாகி அந்த கிறிஸ்துவுக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்றார், கண்மலையை பிளந்து. பாடலாமா? கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவி. உன் நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவி. உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? எல்லாருமாக கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒப்பானவர் யார் உண்டு? இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி சென்ற பொழுது ஒரு மேகம் அவர்களை காத்தது. பகலிலே மேக ஸ்தம்பம்,
இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அந்த மேகம் இன்றைக்கும் திருச்சபைகளிலே ஏன் நீங்கள் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் இறங்கி வந்து விடுகிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் ஏகமாய் துதிக்கும் பொழுது, குடும்பமாக, சபையா, ஒரு பெரிய கூட்டமாக அவரை துதிக்கும் பொழுதெல்லாம் அப்படியே அவர் இறங்கிடுறாரா. அதுதான் தந்தை பெர்க்மன்ஸ் ஐயா ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே. முடிஞ்சா இருக்கிற இடத்துல எழுந்து நின்னுக்கிறீங்களா? If you can, please stand and let's worship together. நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த மேகம் உங்களுடைய வீட்டில் வரப்போகுது. ஆலயம் முழுவது என்றொன்னே ஏதோ பேராலயம் தேவாலயம் அன்று சொன்ன சினகாக அப்படி அல்ல. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். நீங்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் குடும்பமாக துதிக்கும் பொழுது அவர் இறங்கி வந்துடுறார். விசுவாசத்தோடு நிற்க முடிஞ்சவங்க நில்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே நீங்கள் மறுரூபமாக்கப்படுவீர்கள். And I know the healing virtues of God is available right at the moment. And the healing power of God will heal your body, even mind and soul. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நித்தம் சொல்லணும். நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அந்த மேகம் நம் நடுவில் தான் இறங்கி இருக்கிறது. அதை உணர்ந்தவர்களாக அப்படியே ஆராதனை பண்ணுங்களேன். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்மோடு கூட முன் சென்ற மேகம்.
வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, வாழ்க்கை பயணத்திலே முன் சென்ற மேகமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே, நடக்கும் பாதைகளை நாள்தோறும் காட்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. கையளவு மேகம்தான் பெரும் மழையை பொழிந்தது. நம் தேச எல்லை என்றும் அவருடைய அருள் மழை வேண்டும். ஒரு ஜெபமா பாடுவோமா? கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது, கையளவு மேகம்தான் பெருமழை பொழிந்தது. என் தேச எல்லை எங்கும் அருள் மழை வேண்டுமே, என் தேச எல்லை எங்கும் பெருமழை வேண்டுமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், பேசும் தெய்வம், நம்மை காண்கின்றவர், நமது விண்ணப்பத்தை கேட்கின்றவர். பேசும்பொழுது அவரு நம்மோடு பேசினார். அதுதான் தந்தை இப்படி எழுதியிருக்கிறார், வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். என்ன ஒரு பாக்கியம் பெற்றவர்கள்! Are we not privileged people to talk to the loving God who is still alive? மரித்தேன், சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், பேசும் தெய்வம். நீங்க கூட நான் ஆண்டவருடைய குரலை கேட்கணும், என் கூட அவர் பேச மாட்டாரா என்ற ஏக்கத்தோடு இருப்பீங்களானா, இப்பொழுது அவர் உங்களோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கா. வானம் திறந்திருக்கிறது. இட்ஸ் ஓப்பன் ஹெவன். திறந்த வானம், நிறைந்த மனதோடு உங்களோடு பேச அவர் ஆயத்தமா இருக்கார். Of course, God is going to speak today. இன்றைக்கு பேசத்தான் போறார். அநேக காரியங்களின் வழியாக அவர் பேசுகிறார். இயற்கையை பாருங்கள், அதன் வழியாக பேசுகிறார். நடந்து போக ஒரு மனிதனை பாருங்கள், ஆஹா என்ன அழகா நடக்கிறார். அவரை நடக்க வைத்தது தெய்வம், பேசுகிறார். விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தவைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர் பேசுகிறார். ஒவ்வொன்றிலும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுவும் உங்களை பார்த்து என்ன சொல்றாராம், என் நேச மகனப்பா நீ. ஏன்னா ஆண்டவரை உங்க சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லவா. அப்பா பிதாவே என்று அழைக்கிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்துட்டார் இல்லையா. அதனால தான் அவர் சொல்றாரு, என் நேச மகன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து தனது 30வது வயதினிலே நமக்கு ஒரு முன்மாதிரியாக திருமுழுக்கு பெற்றாராம், ஞானஸ்நானம். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், he is my beloved son. யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அப்பா என் தெய்வமே என்று சொல்லும் பொழுது அவர் திரும்ப உங்களை கூப்பிட்டு சொல்வா, my beloved son, my beloved daughter, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே. எங்க கூட சேர்ந்து ஒரு தடவை பாடிடுறீங்களா? வானம் திறக்கணும்,
தெய்வம் பேசணும். பாடுங்க. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும், நேச மகள் என்று நித்தம் சொல்லணும். மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தாள் போதுமே, எல்லாம் நடக்குமே. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமையின் மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. அப்படி 2 கைகளையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தி everybody, hallelujah, 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 பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தூய ஆவியானவருக்கும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஆமென். May the good Lord bless you. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, மீண்டும் இந்த ஆராதனையில் உங்களோடு இணைந்து சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை என்றும் உள்ளது. நாம் ஆராதிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் அவ்விடத்தில் வந்து நம் நடுவிலே நின்று அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறதை எண்ணும் பொழுது பேரானந்தம் கொள்ளுகிறோம். இந்த ஆராதனைக்கு காரணமாயிருந்த கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர செல்வராஜ் அவர்களுக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஏதோ ஒரு சேனலை நடத்தி முடித்து விட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அவர்களை ஆயத்தமாக்கி விட வேண்டும். ஒரு நபரும் கைவிடப்பட்டு விடக்கூடாது. அயராது ஓடிக்கொண்டிருக்கிற அந்த தெய்வ மனிதனுடைய உள்ளத்தில் கர்த்தர் போட்ட விதைதான் இந்த ஆராதனை. இந்த ஆராதனையின் வழியாக அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறதை அறிந்து தேவன் எங்களுக்கு தந்த இந்த அற்புதமான வழி நடத்துதலுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். அன்பானவர்களே, இந்த தீர்க்கதரிசி ஏஞ்சல் டிவியின் வழியாக இயேசு ஊழியங்கள் மூலமாக நீங்கள் பெற்றிருக்கிற நன்மைகள் ஏராளமானவைகள். ஹல்லேலூயா. அதை ஒரு நாளும் நாம் மறக்கவே முடியாது. கர்த்தர் செய்த அந்த அற்புதமான கிரியைகளுக்கு நாம் எந்நாளும் எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருக்கு நீங்களும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்க நான் வேண்டுகிறேன். ஒரு வழி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது என்ன வழி? உன் பொருளாலும் உன் விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒன்று, அவரை நாம் கனப்படுத்த வேண்டும் என்பதுதான். ஆகவே இந்த நல்ல நாட்களிலே இயேசு ஊழியங்கள் ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது பல தேவைகள் இருக்கும். ஒரு சிறு குடும்பத்தை நடத்துவதற்கே எவ்வளவு நாம் பாடுபடுகிறோம். ஒரு சின்ன சபையை நடத்துவதற்கே நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கின்றன. அப்படியானால் ஒரு மகா பெரிய திட்டத்தை நிறைவேற்ற
தேவைகள் ஏராளம். அதை ஒரு நாள் நீங்கள் மறக்கக்கூடாது. எனவே இந்த கனமான ஊழியத்திற்கு என் கை காணிக்கை. சமீபத்தில் எனது திருச்சபையை சேர்ந்த ஒரு சிறு பிள்ளை அவங்க பெற்றோரோடு என்னை சந்திக்க வந்தாள். அவள் என்ன இப்போ எல்கேஜி படித்து கொண்டிருக்கிறாள். தாத்தா தாத்தா இந்தாங்க. எதுக்குமா? இது உங்கள் பிறந்த நாளுக்கு நான் சேர்த்து வச்சது. ஆச்சரியமாக இருந்தது. அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க, இல்லை அங்கிள் நாங்கள் ஒன்றுமே சொல்லலை, அவளே நான் சேர்த்து வச்சுருக்கேன்ல, அது தாத்தாவுக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேன். நான் ஒன்றும் கிஃப்ட்டுக்கு யாரையும் கேட்குறதில்ல, நான் என் பிறந்த நாளை சொல்கிறதும் இல்லை. ஆனால் பாருங்கள், கர்த்தர் இந்த சிறு குழந்தைகள் உள்ளத்தில் கூட ஏவிக்கொண்டிருக்கிறார். அதுபோல தேவன் ஒருவரை ஏவாத பட்சத்தில் யாரும் எதையும் கொடுக்கவும் முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. ஆகவே இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்கத்தான் முடியுமே தவிர, அந்த ஜெபத்தில் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். அதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யட்டுமா? பரலோக தந்தையே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே, உமது பிள்ளைகள் மனமு வந்து கொடுக்க இருக்கின்ற காணிக்கைகளை நீர் அங்கீகரியும், ஆசீர்வதியும், 1000 மடங்கு திரும்பித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு பாடல் வரும். அந்த பாடலையும் கேட்டுக்கொண்டு திரையில் வரும் விவரங்களை அறிந்து கவனமாக செயல்பட அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை கோடா கொடியாய் பெருக பண்ணுவாராக. ஆமேன். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. எல்லாரும் ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் இன்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். ஆமென். திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். கரங்களை தட்டி ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஆமென். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். செங்கடல் நம்மை எவ்வளவுதான் சூழ்ந்து கொண்டாலும் ஆமென், சிலுவையின் நிழலினாலே இந்த நாட்களிலே அவைகள் யாவையும் கடந்து செல்லும்படியாக நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் துதிக்கும் பொழுது நமக்காக ஆண்டவர் புதிய பாதைகளே இந்த நாட்களிலே திறக்கும்படியாக எல்லாரும் இணைந்து ஹல்லேலூயா. புதிய பாதைகள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும்படியாக விசுவாசத்தால் நிரம்பி பாடுங்க. ஆமென். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம்,
நம்மை எதிர்க்க வந்தாலும் ஆமென் கொஞ்சமும் பயமில்லாதபடிக்கு இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்ட ஒவ்வொருவரும் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளிலும், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும், இந்த நாளின் ஒவ்வொரு வினாடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாவற்றிலும் நாம் ஜெயிக்கும்படியாக தேவனுடைய நாமத்தை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நான் இந்த வேளையில இயேசப்பாவின் நாமத்தை உயர்த்துவோமா? எல்லாரும் நான் இந்த ஆமென். எஸ் லார்ட். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். சொல்லுங்க. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். ஆமென். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். எல்லாரும் சேர்ந்து கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சம் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்துமாவினாலே நாம் எப்பொழுது நாம் சோர்ந்து போகிற வேளையில் எல்லாம் நாம் துதி சத்தினால் நிரம்பும் பொழுது இந்த நாட்களிலே தூயவரின் பலனை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்க இருக்கிற இடங்கள் எல்லாம் எங்கெல்லாம் உங்களை சோர்வினாவே வந்து தாக்குறதோ அந்த நேரத்தெல்லாம் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பாமுடி துதித்து அந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவரே உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் நான் இங்கு சொல்லுவோமா? ஆமென். எஸ் லார்ட். எஸ் ஜீசஸ். சரீரம், ஆத்துமா, ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேலன் கிடைக்கும். ஆமென். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் வேலன் கிடைக்கும். மீண்டுமாக சரீரம், ஆத்துமா, ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலே நல்ல கரங்களை தட்டி இந்த வேளையிலே உன்னதரின் பலன் கிடைக்கும்படியாக, தூயரின் பலன் உங்கள் ஒவ்வொருவரும் நிரப்பும்படியாக எல்லாரும் நான் இந்த வேளையில தேவனுடைய உற்சாகத்தின் ஆவி நம்மை நிரப்பும்படியாக எல்லாரும் நான் இந்த தேவனுடைய துதி சத்தத்தினால் நிரம்பி பாடுவோம். எல்லாரும் இருக்கிற இடங்களில் ஆமென். எஸ் ஜீசஸ். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். ஓ துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். ஆமென். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடுவேன், என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். சேர்ந்து சொல்லுங்க. நன்றியால் துதி பாடுவேன், என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். சேர்ந்து சொல்லுங்க. நன்றியால் துதி பாடுவேன், என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். ஆமென். நன்றியால் துதி பாடுவேன், என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடுவேன். வாங்க அன்பானவர்களை, இன்றைக்கும் கூட தேவனுடைய வார்த்தையை பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் அவர்கள் கொண்டு வர இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தந்த வெளிப்பாட்டின்படியாக கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் பகிர்ந்து போதிக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் இரவும் பகலும் அவர்கள் செய்கிற பிரதானமான காரியம் ஜெபம், வேத வாசிப்பு, தியானம், எழுதுவது, தயாரிப்பது, பிரசங்கிப்பது. இதுதான். கர்த்தர் அவர்களோடு இருந்து இன்றைக்கு உங்களோடு இடைப்பட நான் வேண்டிக் கொள்கிறேன். இதோ பாஸ்டர் சாரா ராஜன் ஜான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில்
எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதத்திலும் ஏசாயா 46 அதிகாரம் 4 மையப்படுத்தி தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏசாயா 46 அதிகாரம் 4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. குறிப்பாக நாம் 3 வாசிக்கும் பொழுது ஏசாயா 46:3, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன். எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் யார்? நம்ம யாக்கோபின் சந்ததியில் வரல, இஸ்ரவேலின் சந்ததியில் மீதியாக இருக்கிற ஜனங்களும் இல்லை. அப்போ நானும் நீங்களும் யார்? இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதை தான் நாம் யோவான் 1 அதிகாரம் 12 14 வரையிலும் வாசிக்கிறோம். யோவான் 1:12-14. அவருடைய நாமத்தின் மேல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்போ உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறாரு, யாரெல்லாம் இயேசுவின் மேல் விசுவாசமாக இருக்கிறாங்களோ, அவரை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டாங்களோ, அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வார்த்தை அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே இப்பொழுதும் வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது அந்த மகிமையை நாம் காண்கிறோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய ஜனம், அவருடைய பிள்ளைகள். அப்போ இன்னைக்கு யாக்கோபின் சந்ததிக்கு, இஸ்ரவேலின் மீதியானவர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் உரிமையானது. அப்போ முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். தப்புவிப்பேன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், உங்களை விடுதலை செய்வேன். நீங்கள் எந்தெந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க, மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அங்கேருந்து நீங்கள் வெளியே வரவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைங்களை நான் தப்புவிப்பேன், விடுதலை பண்ணுவேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அவங்கள விடுதலை செய்யும்படியாக மோசே என்ற தேவ மனிதனை
அந்த இடத்திற்கு அனுப்பினார். நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரையிலும் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே பார்வோன் கடைசியாக ஜனங்களெல்லாம் போங்கன்னு சொல்லிட்டார். எல்லாரும் அவங்க புறப்பட்டாங்க. இப்போ அவங்க போக வேண்டிய இடத்துக்கு முன்னால் ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது. பின்னால் பார்த்தா அந்த பார்வோனுடைய சேனை, ரதங்கள், குதிரை எல்லாம் இவங்களை துரத்திக்கிட்டு வருது, பிடிச்சிட்டு போகிறதுக்கு. இப்போ எல்லாரும் பயந்துட்டாங்க, ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. ஐயோ என்னது, தப்பித்து விட்டோம், விடுதலையாகி விட்டோம் என்று நினச்சோம். அங்கே இருந்து செத்துருந்தா கூட பரவாயில்ல, இப்போ வனாந்தரத்தில் வழியில் நம்மளை கொள்ளை கொண்டு போகும்படியாக ரதம்லாம் வருதேன்னு பயந்துட்டாங்க. அப்போ அவங்கள வழி நடத்தின மோசே என்ற தேவ மனிதன் சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன் கோலை அந்த சமுத்திரத்தின் மேலே நீட்டு, நான் அங்கே வழியை திறப்பேன். அதே மாதிரி அவர் கோலை நீட்டினார். சமுத்திரம் 2ஆக பிளந்துருச்சு. வெட்டாந்தரையில் ஜனங்கள்லாம் நடக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் போன தூதன் இப்போ அவங்களுக்கு பின்னால் வர்றார். அவங்களுக்கு முன்னால் இருந்த மேகஸ்தம்பம் இப்போ பின்னால் வந்துருச்சு. அப்போ பாருங்கள், அவருடைய ஜனங்களை எவ்வளவு கேர் பண்ணி பாதுகாக்கிறார். பின்னால் வந்த தூதன், அந்த எதிராளிகள் இவங்களை தொடவே கூடாது. பின்னால் வந்த மேகஸ்தம்பம் இவங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது, அவங்களுக்கு இருளாக இருக்கு. 2 பேரும் ஒருத்தர் தொட முடியாதபடி அப்படி அவ்வளோ பாதுகாப்பாக தப்பு வச்சு அவங்கள கொண்டு போகிறார். அதில் குறிப்பாக யாத்திராகமம் 14:30 வாசிக்கும்போது கடைசியில் இவங்கெல்லாம் அப்படி கிராஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் அந்த சமுத்திரத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ கோலை நீட்டுன்றாரு. இவங்களுக்கு எதிராக வந்த அத்தனை ரதங்கள், ஜனங்கள் எல்லாரும் அந்த சமுத்திரத்தில் அழிந்து விட்டார்கள். அதை தான் யாத்திராகமம் 14:30 வாசிக்கிறோம். யாத்திராகமம் 14:30, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். எப்படியெல்லாம் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை பாதுகாக்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக பல விதத்திலும் பல கூட்டம் வந்தாங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக எழும்பி அவங்களே ஒருத்தரை வெட்டி விழுந்து போயிட்டாங்க. 2 நாளாகமம் 32:21. அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அத்தம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்திற்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கர்ப்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். தேவ ஜனத்துக்கு விரோதமாக, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின ஒரு மனிதனுடைய முடிவு எவ்வளவு பரிதாபமாக முடிகிறது, அதை தான் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் பலரை பல விதங்களில் அவர்களை தப்புவித்தார், விடுதலை செய்தார். நான் உங்களை தப்புவிப்பேன்னு சொன்னால் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொல்கிற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொல்கிற மாதிரி இல்லை. உண்மையாகவே அவருடைய ஜனங்களை எப்படியெல்லாம் அவர் தப்புவிக்கிறார், தப்புவித்தார். முதலாவது லோத்து என்ற
ஒரு மனிதரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவர் கையையும் அவர் மனைவியின் கையையும் அவர் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவரை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ரொம்ப அவசரமா ஆண்டவர், சீக்கிரமாப்பா, நான் இந்த இடத்த அழிக்க போறேன், நீ போ அப்படின்னா அவருக்கு அந்த வேகம் புரியல, கொஞ்சம் மெதுவா பண்றார். அப்ப பாருங்க, அந்த தூதர்கள் அவருடைய கையை பிடிச்சு வேகமா கொண்டு வந்து வெளியே விட்டுட்டாங்க. அடுத்தது தாவீது என்ற தேவ மனிதன் வாழ்க்கையில 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். தாவீது ஒரு ராஜாவின் இடத்தில் சொல்ற வார்த்தை, பா, நான் ஆடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது சிங்கம் வந்தது, கரடி வந்தது, சிங்கத்தின் கைக்கு என்ன ஆண்டவர் தப்புவித்தார், கரடியின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தன் என்ன, இவருடைய கைக்கும் என்னை கர்த்தர் தப்புவிப்பார். மூன்றாவதாக எபிரேய இளைஞர்கள். தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றார். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். அப்ப ராஜா ஒரு கட்டளை போட்டார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களெல்லாம் எரிகிற அக்கினி சூளையில போடுங்க. இப்ப எரிகிற அக்கினி சூளையில இந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ போட்டாங்க. பார்க்குறாங்க எல்லாம் வேடிக்கை. போட்டமே நீ எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. ஆனால் அங்கே பார்த்தா கூட ஒருத்தர் நடக்கிறார். இவங்களால நம்ப முடியல. அப்போ ராஜாவே கூப்பிட்றாரு, வெளியே வாங்க. வெளியே வராங்க. அப்படியே உள்ளே போடும்போது எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி வெளியே வரும்போது அப்படியே இருக்கிறாங்க. ஒன்றும் கருகலை, ஒரு அக்கினி வாசனை கிடையாது. அது மாத்திரம் இல்லை, அவங்க கூட ஒருத்தர் வேற அந்த அக்கினிக்குள்ளேயே நடக்கிறார், தப்பு வைக்கிறார் அவங்கள. அந்த அக்கினியின் வாசனை, அந்த அக்கினியின் வல்லமை இந்த பிள்ளைகளை பற்றி கொள்ளாதபடி அந்த தேவ மகிமை, தேவ பிரசன்னத்தில் ஆண்டவராகிய தேவன் அவர்களை எப்படி தப்புவிக்கிறார் என்பதை வெளியே இருந்த ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. நான்காவதாக தானியேல் என்ற தேவ மனிதனுடைய வாழ்க்கையில தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தானியேல் 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதெனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றார். இப்ப என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை ராஜா கொண்டு வந்தார். அப்போ தானியேல் என்ற தேவ மனிதனுக்கு எதிரானவங்க இவரையே பார்க்குறாங்க. இவர் பார்த்தா வழக்கம் போல எருசலேமுக்கு நேராக பனகல்னிகளை திறந்து ஜெபம் பண்ணுறார். இந்த பார்க்குறாங்க ஜனங்களாம், எதிராளிகள் பார்க்குறாங்க. போய் சொல்லிட்டாங்க, பாருங்க இவ்வளோ சொல்லி கூட அந்த தானியேல் கீழ்ப்படியில். உடனே ராஜா அவர் தான் அந்த சட்டமே போட்டார், இதை மீறி யாராவது ஏதாவது செஞ்சீங்கன்னா உங்களை சிங்கக்கெபியில் போட்டுருவோம். சரின்னு தானியேலை அவரை வரவழைச்சி அவரை கொண்டு போய் சிங்கக்கெபியில் போட்டாங்க. இப்போ இந்த ராஜா ராத்திரியெல்லாம் ஒரு தூக்கம் வரல. காலையில் போய் பார்க்குறாரு, கூப்பிட்றாரு. அங்கே உள்ளே இருந்த ஒரு சத்தம் கொடுக்குறாரு,
அப்போ கேட்குறாரு, எப்படிப்பா உன்னை சிங்கங்கள்லாம் சேதப்படுத்தாமல் இருந்தது? அப்போ அவர் சொல்கிறாரு, தேவன் அதன் வாயை கட்டி போட்டார். சிங்கம்தான், சிங்கம் எங்கேயோ தூரத்தில் இல்லை, சிங்கத்துக்கு நடுவில் தான் இருக்கிறேன். என்னை சிங்கம் பார்க்குது, ஆனால் அந்த சிங்கத்துக்கு என்னை கடிக்கணும் சாப்பிட்ணுன்ற எண்ணமே வரல. என்னை தப்பு வைக்கிறார் ஆண்டவர். அது கண்ணுக்கு நான் எப்படி தெரிஞ்சேன்னு தெரியல, அது வாயை எப்படி ஆண்டவர் கட்டினார்னு தெரியல. அந்த சிங்க கெபியில் கூட சிங்கங்களுக்கு முன்பாக அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணதுனால, விண்ணப்பம் பண்ணதுனால என்னை தூக்கி சிங்க கெபியில் போட்டாங்க. ஆனால் இந்த சிங்கம்லாம் என்னை பார்த்துக்கிட்டே அமைதியாக இருக்குது. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன் என்று இன்னும் நிறைய அதிகமாக ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருப்பார். ஹல்லேலூயா. அதை தான் தானியேல் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, நான் யாருக்கும் ஒரு தவறும் செய்யலை, உங்களுக்கு முன்பாக கூட ஒரு குற்றம் கூட செய்யலை. நான் எப்படி இந்த உலகத்தில் பரிசுத்தமாக தேவனுக்கு பயந்து வாழ்கிறேன்றது ஜனங்களுக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய தேவனுக்கு அது நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக யோனா என்ற மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனா 1:17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். இப்போ இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதற்கு மாறாக அவர் நடக்கிறார், மாறாக அவர் பிரயாணம் பண்றார். அப்போ அவர் போன அந்த கப்பல் ரொம்ப தத்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு அங்கே அந்த கப்பலில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்கவுங்க தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. சரி, சீட்டு போட்டு பார்க்கலாம், இது எதனால் இப்படி நடக்குதுன்னு பார்த்தா அந்த சீட்டு யோனா அவர் மேலே வருது. அப்போ அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னப்பா உன் மேலே சீட்டு வந்திருக்கே, சரி இப்போ என்ன பண்ணலாம்? உடனே அவர் சொல்கிறார், என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. அப்போ அவர் என்ன நினச்சி அப்படி சொல்லியிருப்பார்? கடலில் விழுந்தால் நம்ம செத்துருவோம், அதோட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நிறைவேற்ற முடியாது, அப்படி தான் அவர் நினச்சி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, இவர் இப்படி சொல்லுவார், இவரை தூக்கி கடலில் போடுவாங்க. அப்போ இவரை தப்பு வைக்கிறதுக்குன்னே ஒரு மீனை அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாராம். யோனாவுக்கே அது தெரியாது. அவர் என்ன இதெல்லாம் நினச்சா என்னை தூக்கி போடுங்கன்னு சொல்லியிருப்பாரு? அவர் என்ன நினச்சிருப்பார்? சரி, இந்த ஆண்டவருக்கு முன்னால் நம்ம தப்ப முடியல, சீட்டு போட்டால் வேற என் பேர்லேயே வந்துடுச்சு, இப்போ நான் இங்கேருந்து போகாமல் இவங்க இந்த கப்பல் புறப்படாது, இவங்கெல்லாம் பாதுகாப்பாக போக முடியாது, அதனால் வேறு வழியில் தூக்கி என்ன கடலில் போட்டுருங்க, அவ்வளோதான், என் வாழ்க்கையை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு தான் நினச்சி தான் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீ கடலுக்குள்ளே போனாலும் உன்னை தப்பு வைக்கிறதற்கு, ஏன்னா நீ என் மகன், என் அழைப்பை பெற்றவன், நீ தான் இந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு மனிதனை விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மீனை கர்த்தர் அந்த கடலிலே ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தார். 1 நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் அந்த மீனின் வயிற்றிலே அவர் தங்கியிருந்தார். அங்கே முழங்கால் போட்டு வேற ஜெபம் பண்ணாராம். அப்போனா அந்த மீன் எந்த வீடு மாதிரி இருந்திருக்கும் போல. மீன் வயிற்றில் போய் நம்ம எப்படா இருக்க முடியுமா? குடல் என்ன மாதிரி இருக்கும்? நம்ம இப்போ மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறோமே, நமக்கு தெரியாது மீன் வயிறு எப்படி இருக்கும்னு. ஆனால் அந்த வயிற்றில் இந்த யோனா 3 நாள் இருந்தார். எப்படி இருந்திருப்பார்? அந்த இடத்தையே வீடு மாதிரி மாற்றிட்டு இருக்கிறார் ஆண்டவர். ஒரு மனுஷனை காப்பாற்ற, ஒரு மனுஷனை தப்பு வைக்க ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்வார். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம அந்த அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் 6வதாக அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம்
18ஆம் வசனம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, இப்ப இவங்க ரொம்ப இயேசுவை பத்தி பேசுறாங்க. இவங்க மூலமாக தேவனாகிய கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார் என்பதை அறிந்த அங்க இருந்தவங்க அவங்கள கொண்டு போய் எங்க போட்டாங்களாம்? சிறைச்சாலையிலே வைத்தார்கள். ஜெயிலில் வச்சிட்டோம், இனிமே என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பேச முடியாது, பேசாம உள்ளேயே இருங்க அப்படின்னு நினைச்சுதான் உள்ள கொண்டு போய் வச்சாங்க. ஆனா அங்க என்ன வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து, என்ன மாதிரி பூட்டு போட்டிருந்தாங்க, என்ன மாதிரி பாதுகாவலர்களை வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது. எல்லாரையும் மீறி அந்த தேவ தூதர்கள், கர்த்தருடைய தூதன் ராத்திரியில அவங்கள அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, 20ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5:20, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். இப்ப தேவதூதன் சொல்லி வர அனுப்புறார், போங்க தேவாலயத்துல போய் நில்லுங்க, அங்க இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்க. அதுக்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்காரு, அதுக்காக தான் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. உங்களை சிறைச்சாலையில கட்டி வச்சு நீங்க அங்க அமைதியா இருக்கிறதுக்கு இல்லை. அதனால நான் உங்களை தப்புவிக்கிறேன், நான் உங்களை விடுவிக்கிறேன், போங்க உங்க வேலையை செய்யுங்க, உங்க ஊழியத்தை செய்யுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்திலே நாம் எதை செய்ய வேண்டும் என்று தாயின் கர்ப்பத்திலே நாம் தோன்றினது முதல், தாயின் வயிற்றிலே நாம் உருவான முதல் நம்மை ஏந்தி சுமந்து நம்மை பாதுகாத்து வருகிற தேவன் நம்மை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ, பலவிதமான எதிர்மறையான காரியங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள் பலவிதத்தில் நமக்கு விரோதமாக வந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதை தான் பேதுரு அவருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 12:7, அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றார், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவர் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவரை எழுப்பினார். உடனே சங்கிலிகள் அவர் கையில் இருந்து விழுந்தது. இப்போ பேதுருவை சிறைச்சாலையில் வச்சிட்டாங்க, நல்ல சங்கிலியெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்கிறாங்க. அதில் அங்கே வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, நல்லா தூங்குறார், டயர்டு. தூதன் வந்து தட்டி எழுப்புறார், சீக்கிரமாக எழும்பு, சீக்கிரமாக எழும்பு. அப்புறம் எழும்பினார். அவர் எழும்பின உடனே சங்கிலிகள்லாம் தானாக கலண்டு விழுந்துருச்சு. அப்போ ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் ஆண்டவர் சிறைச்சாலையில் இருந்தாலும், போக முடியாத இடமா இருந்தாலும், அந்த இடத்திலும் வந்து எப்படி அவருடைய பிள்ளைகளை, அவருடைய ஜனங்களை தப்புவிக்கிறார். எதுக்காக? இந்த மகனை கொண்டு நான் செய்ய வேண்டிய திட்டம் இருக்கு, இந்த மகன் மூலமாக நான் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் இருக்குது. இவங்களை மற்றவங்க பிடிச்சு அடைச்சி வச்சாலும், வெளியே வர முடியாதபடி நிலையில அவங்கள கட்டி வச்சாலும், நான் அவங்க இருக்கிற இடத்துல போய் அவங்கள தப்புவிப்பேன், அவங்களை விடுதலையாக்குவேன். 8வதாக பவுலும் சீலாவும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள்
அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது இவங்க பாடி துதிக்கும் போது இவங்களை கட்டியிருந்த கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்டது. சிறைச்சாலையில் கட்டப்பட்ட எல்லாருடைய கட்டுகளும் கட்டவிழ்க்கப்பட்ட. ஆனால் இவங்க சிறைச்சாலையில் என்ன பண்ணுறாங்க? நடுராத்திரியில் நம்மளை ஜெயிலில் பிடிச்சி போட்டு சங்கிலியில் கட்டி வச்சிட்டாங்கன்னா பாட்டு வருமா? ஜெபம் வருமா? ஆனால் இவங்களை பாருங்க, நடுராத்திரியில், அதுவும் எல்லாரும் எப்படி இருந்திருப்பாங்க? எல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, எப்படி இருந்தாங்களோ தெரியல. ஆனால் இவங்க 2 பேரும் பாருங்க, தேவனை பாடி துதிக்க தொடங்கின உடனே, இவங்க ஆராதனை பண்ண உடனே இவங்க சங்கிலியும் கலண்டு போயிடுச்சு. இவங்களது மட்டும் இல்லை, பாடாம தேவனையே தெரியாம ஜெயிலுக்குள்ள எதுக்காகலாம் வந்தாங்களோ தெரியாது, எல்லா கட்டுகளையும் கர்த்தர் கட்ட வீழ்த்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகமெங்கிலும் ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகள், நாம் தேவனை துதிக்கும் போது, நாம் தேவனை ஆராதிக்கும் போது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் தப்புவிக்கிற தேவனாக, விடுவிக்கிற தேவனாக அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா. 9வதாக, கப்பல் சேதத்தில் எப்படி கர்த்தர் தப்புவித்தார். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டார். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். இப்போ கப்பல்ல போறாங்க, ஒரு பெரிய சேதம் வருது. அப்போ அங்க என்ன பண்றாங்க? பலகைகள்ல ஏறிக்கிட்டு கரைக்கு வந்துட்டாங்களாம். கப்பல்ல துண்டுங்க இருக்குல்ல, அது மேல ஏறி கரைக்கு வந்துட்டாங்களாம். அப்போ இந்த மாதிரி எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். யாரும் ஒருத்தரும் முங்கி போயிடலைங்க. யாரும் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ஊழியம் செய்த நாட்களில் நடந்த ஒரு அற்புதம். அப்போ இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நான் உங்களை தப்புவிப்பேன் என்று சொன்னால் ஏதோ ஒரு வார்த்தைக்கு அவர் சொல்லலை. நம்ம கடந்து செல்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை அவர் தப்புவிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தேவ பிள்ளைகளுக்கு இந்த விடுதலையை குறித்து, தப்புவிக்கிறதை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். முதலாவதாக யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடராது. சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 116:8. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பாருங்க, ஆண்டவர் எப்படி தப்புவிப்பார்னா, சோதனை வருது, அந்த சோதனையிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம், அதுக்கு ஒரு வழியையும் உண்டாக்குவாராம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேவன், எப்படியெல்லாம் நம்மளை தப்புவிக்கிறார் பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:16. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. முதல்ல நான் நிற்கிறேன், என் கூட யாருமே இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவரே இதனால் யார் மேலும் குற்றம் வரக்கூடாது, ஏன்னா நீங்கள் தான் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் தான் என்னை நடத்துகிறீங்க, நான் உங்கள் ஊழியக்காரன்.
ஏன் அவங்க எனக்கு உதவி செஞ்சுருக்கக்கூடாதா? இவங்க என்னை காப்பாற்றிருக்கக்கூடாதா? நான் எப்படி இக்கட்டான நிலையில் இருக்கிறேன், எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நான் யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களெல்லாம் விட நீங்கள் தான் பெரியவர். நீங்கள் தான் என் கூடவே இருக்கிறீங்க. நான் எந்த சூழ்நிலையில் போனாலும் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நீங்கள் ஒருவர் தான். மனுஷங்க ஏதாவது செய்யணும்னு நினச்சா கூட சில நேரத்தில் அவங்களால முடியாது. அதனால் நான் யாரையும் நான் குற்றம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர் அங்கே வெளிப்படுத்துகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்கு உள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும். இன்னைக்கு நாம் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் ஏன் கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்கிறோம்? கர்த்தர் விரும்பாத காரியங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம செய்யவே மாட்டோம். ஒரு பயம். ஆண்டவர் இதை விரும்ப மாட்டார். இதை செஞ்சா ஆண்டவர் என்னை பாதுகாக்க முடியாது, என்னை தப்பு வைக்க முடியாது. அதனால எந்த சோதனை வந்தாலும் ஆண்டவரே உங்களையே நான் பார்ப்பேன், உங்களையே கூப்பிடுவேன், நீங்கள் தான் எனக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்னு ஆண்டவரை பார்ப்பாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சோதனையில் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு தேவ பக்தியாக இருக்கிறீங்கன்றத மனுஷர்கள் பார்க்குறாங்களோ இல்லையோ, உங்களை தாயின் கர்ப்பத்தில் தோன்றும் போதே, உற்பத்தி ஆகும் போதே உங்களை ஏந்தின தேவன், உங்களை சுமந்த தேவன் இன்றைக்கும் அவர் உங்களோடு அதை தான் சொல்கிறாரு. ஏதோ அப்போ நான் உங்களை ஏந்தினேன், அப்போ நான் உங்களை சுமந்தேன், இப்போ உங்களை விட்டுட்டு நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லலை. அவர் சொல்றார், முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்து வருவேன். அப்போ எப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார் பாருங்க. அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். அவங்க மற்றவங்களை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அவங்க அப்படி பண்ணுறாங்க? இவங்க ஏன் இப்படி துன்மார்க்கமாக நடக்கிறாங்க? இவ்வளவு ஏன் அக்கிரமமான காரியங்களை செஞ்சிட்டே இருக்கிறாங்க? ஆண்டவர் அவங்கள நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருக்கிறார். அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க தான் முடியும். ஆண்டவராகிய தேவன் தப்புவிக்கக்கூடிய ஜெபங்களை நமக்கு வேதத்திலே கொடுத்திருக்கார். தப்புவிக்கக்கூடிய ஜெபங்கள். சங்கீதம் 25:20. சங்கீதம் 25:20. இந்த ஜெபங்களை சொல்லும்போது நீங்களும் ஏதோ ஒரு வசனமாக வாசிக்காம ஒரு ஜெபமாக அப்படியே நீங்களும் சொல்லுங்க. என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் எந்த சூழ்நிலையில், இப்போ வேதனையில், துக்கத்தில், போராட்டத்தில் இருந்தாலும் என் ஆத்துமாவை நீங்கள் காப்பாற்றுங்க, என்னை விடுவீங்க, நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். எனக்கு வந்திருக்கிற சோதனை, பிரச்சனை, இனிமே நான் தலை தூக்கவே முடியாது, அவ்வளோ வெட்கமான காரியங்கள் எனக்கு விரோதமாக நடக்குது. அப்போ நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒரு ஜெபம், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஏன்னா நான் உங்களை தான் நம்பியிருக்கிறேன். இயேசுவே, நான் உம்மை நம்பியிருக்கிறேன். ஆமென். அடுத்ததாக சங்கீதம் 43:1. சங்கீதம் 43:1.
1. தேவனே, சொல்லுங்க, தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து, என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும், ஆமென். மறுபடியும் சொல்லுங்க, தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரித்து, எது உண்மை, எது நீதி என்பது மனுஷனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நீங்க நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி, கர்த்தருக்கு பயப்படுற பயமே இல்லை. இப்படி நாம இவங்களுக்கு விரோதமா இவ்வளோ கொடூரமான காரியங்களை செய்கிறோமே, கொஞ்சம் கூட அதை பற்றிய ஒரு எண்ணமும் இல்லை, சிந்தையும் இல்லை. பக்தி இல்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். சூது நிறைஞ்சவங்களா இருக்காங்க, அநியாயமானவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு நடுவில் தான் நான் இருக்கிறேன். என்னை விடுவியும், என்னை விடுவியும். ஆமென். சங்கீதம் 59:2. சங்கீதம் 59:2. அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து, அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து, அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். அக்கிரமமான காரியங்களை செய்கிறாங்க, துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து என்னை தப்புவீங்க. இரத்த பிரியர் எப்படியாவது என்னை கொலை செய்யணும். நிறைய காரியங்களை பார்க்குறோம் இல்லை, கையை வெட்டிடுறாங்க, காலை வெட்டிடுறாங்க, தலையை வெட்டிடுறாங்க, கொலை பண்ணி ரத்தம் வடிய வடிய தூக்கி போட்டு போகிறாங்க. இரத்த பிரியரான மனுஷர். என் சரீரத்திலேருந்து ஓடுற ரத்தத்தை அவங்க பார்த்தாதான் அவங்களுக்கு அங்கே வெறி அடங்கும். அந்த மாதிரி மனுஷர் இருக்கிறாங்க எங்களை சுற்றிலும். அந்த மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். அப்படிப்பட்ட மனுஷர் யாரும் என்னை பார்க்கக்கூடாது, என் பக்கத்திலே வரக்கூடாது. என்கிட்ட மட்டும் இல்லை, என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பை தாங்க. விலக்கி ரட்சியும், விலக்கி ரட்சியும். ஆமென், ஆமென். சங்கீதம் 71:4. சங்கீதம் 71:4. என் தேவனே, என் தேவனே, இந்த வார்த்தைகளை சொல்லும்போது ஆவியானவருடைய வல்லமையோட நீங்க ஆண்டவரை கூப்பிடும்போது ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவர் உங்களுக்கு எந்த விதத்தில் ஊழியம் செய்யணுமோ அந்த விதத்தில் உங்களை தப்புவிக்க இன்னைக்கு வந்து ஊழியம் செய்வார். என் தேவனே, என் தேவனே, துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். துன்மார்க்கனுடைய கைக்கும் நியாயக்கேடும் கொடுமையும் உள்ளவனுடைய கைக்கும் என்னை தப்புவியும். துன்மார்க்கங்களா இருக்கிறாங்க, நியாயம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க, கொடுமை நிறைந்தவங்களா இருக்கிறாங்க. நம்ம இவங்களுக்கு இப்படி செய்யலாமா, இப்படிப்பட்ட துரோகத்தை செய்யலாமா, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன்றாங்க. அக்கிரமமான காரியங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு நடுவில் தான் ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை தப்புவியும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்கள் குடும்பம் ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தா
என் கணவர் அப்படி பாதிக்கப்பட்டிருக்காரு, என் மனைவி அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, எங்கள் பிள்ளைங்க அப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, துன்மார்க்கர் கையில் சிக்கிக்கிட்டாங்க, நியாயமில்லாத ஜனங்களுக்கு நடுவில் போய் மாட்டிக்கிட்டாங்க, கொடுமை உள்ளவர்களுடைய கரத்தில் போய் சிக்கிக்கிட்டாங்க, வர முடியல அவங்களால. இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்கப்பா, அவங்கள தப்புவீங்கப்பா, உங்களால் முடியும். நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனை நோக்கி இந்த ஜெபத்தை, தப்புவிக்கிற ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது, அவங்க எந்த இடத்துல சிக்கிக்கிட்டு இருந்தாலும், எந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டு இருந்தாலும், கர்த்தர் அவங்களை அங்கிருந்து தப்புவித்து உங்கள் அருகில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 134. சங்கீதம் 119 134. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன எந்த நேரத்தில் எதை செய்வாங்கன்னே கற்பனை பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் எனக்கு இடுக்கத்தை கொடுக்குறாங்க. முன்னால் போகக்கூடாது, ஆண்டவரோடு இணைஞ்சு நான் வாழக்கூடாது, ஆண்டவருக்காக நான் எதை செய்யும்படியாக தேவன் இந்த உலகத்தில் என்னை தெரிந்து கொண்டாரோ, என் குடும்பத்தை தெரிந்து கொண்டாரோ, அதை நிறைவேற்றக்கூடாதபடிக்கு என்னை சுற்றிலும் அந்த இடுக்கம் வந்து கொண்டே இருக்குது. ஆண்டவரே, என்னை விலக்கி விடுவித்தரணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே நானும் போகக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கவங்களும் போகக்கூடாது. அதில் விலக்குங்க. தெரியாமல் போயிட்டோம், அந்த இடத்துக்கு தெரியாமல் போய் மாட்டிக்கிட்டோன்றதே இருக்கக்கூடாது. எங்களை அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் விலக்கி எங்களை விடுவித்தரலும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? உங்களுடைய கட்டளைகளை காத்து. நாங்கள் போய் மாட்டிக்கிட்டோம், நாங்கள் போய் சிக்கிக்கிட்டோம்னா அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு ஆபத்தான சூழ்நிலை. எங்களால் வேதம் வாசிக்க முடியாது, எங்களால் ஜெபம் பண்ண முடியாது, எங்களால் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணமே எங்களை விட்டு போயிடும். அந்த மாதிரி போய் சிக்கிக்குவோம். அந்த மாதிரி வரக்கூடாது. ஆண்டவர், எங்களை விலக்கிடுங்க, எங்களை விடுவித்தருளும். நாங்கள் உங்கள் பிள்ளைங்களா, உங்கள் ராஜ்யத்துக்காக கடைசி வரைக்கும் வாழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. சங்கீதம் 141. சங்கீதம் 141. கர்த்தாவே, கர்த்தாவே, பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், பொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும், கொடுமை உள்ளவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். சங்கீதம் 143:9. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். சங்கீதம் 144:11. மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும், தப்புவியும். மாயையை பேசும் வாய். பேசுறதெல்லாம் பார்த்தா நல்லதா இருக்குது, ஆனால் அவ்வளவு மாய. கள்ளத்தனமான வலது கை, நல்லது செய்கிற மாதிரி இருக்குது, ஆனால் அவ்வளவும் திருட்டுத்தனம். இந்த மாதிரி உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும், என் குடும்பத்தை விலக்கி தப்புவியும். ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களை தாயின் வயிற்றில் உற்பத்தி ஆனது முதல், உருவாக்கினது முதல் உங்களை ஏந்தினேன்னு சொன்னீங்க, உங்களை சுமந்தேன்னு சொன்னீங்க.
அப்படி நான் முதிர் வயது வரைக்கும் உங்களை அப்படி செய்வேன்னு சொன்னீங்க. உங்களை நான் ஏந்துவேன், உங்களை சுமப்பேன், உங்களை தப்புவிப்பேன் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. அதனால் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் நாங்கள் வாழ எங்கள் நாட்களை நீர் முன்குறித்திருக்கிறீரோ அது வரைக்கும் நீர் என்னை, என் குடும்பத்தை தப்புவித்து உமக்கு மகிமையான சாட்சியான குடும்பங்களாக நாங்கள் இந்த உலகத்தில் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபையை தாங்க. ஆளுகை செய்ங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய குரலை நாம் கேட்டோம். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்கள். நம் மீது அவருக்கு அவ்வளவு ஒரு கரிசனை, அவ்வளவு ஒரு அன்பு. அதனால தான் அவர் நாம் உருவாவதற்கு முன்பே, வேதம் சொல்கிறது, இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டான். அந்த பெயரிட்ட தேவன் கருவில் உருவாகும் பொழுதை கண்டு நாம் சிதைந்து விடாதபடிக்கு கருத்தாய் காத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். இன்று வரை அவர் நம்மை உருவாக்கி பாதுகாத்து பராமரித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் உங்களையும். ஒருவேளை நான் வியாதிப்பட்டிருக்கிறேனே, என்னை கைவிட்டுட்டாரா? பிரச்சனையில் துவடுகிறேனே, என்னை கர்த்தர் மறந்து விட்டாரா? இல்லவே இல்லை. இந்த வியாதியின் படுக்கையை அவரால் மாற்ற முடியும். நீங்கள் இன்னும் அவரோடு கிட்டி சேர முடியும். உங்கள் பிரச்சனையில், உங்கள் வேதனையிலிருந்து விடுதலை தர முடியும். ஆகவே எனக்கன்பானவர்களே, நீங்கள் துவண்டு விடாதீர்கள். கர்த்தர் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார். இருக்கிற இடங்களில் முடிந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள், முடியாதவர்கள் இருக்கிற வண்ணமாக கண்களை மூடி என்னோடு நீங்களும் சேர்ந்து ஜெபியுங்கள். முதலாவதாக நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானாக வளரணுவாங்க. ஆகவே உலகத்திற்காக நாம், உலக மக்களுக்காக வேண்டிக்கொள். எங்கு பார்த்தாலும் பயம் கவியிருக்கிறது, திகில். அடுத்து என்ன நடக்குமோ தெரியல. யார் எங்களை விசாரிக்கக்கூடும்? யார் எங்கள் கண்ணீரை துடைக்க முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்குள்ளே ஆவியானவருடைய அபிஷேகத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்க போகிறோம். நாட்டிலே கர்த்தாவை வேதனைப்படுகிற பல நாடுகள், பஞ்சத்தில் அடிபட்டு அடுத்த வேலை உணவு இல்லாமல் திக்குமுக்காடும் நாடுகள், தேசங்கள், அடுத்த வேலை என்ன செய்வோம் என்று தெரியாமல் மிகுந்த வேதனையோடு பசியினால் உயிருக்கு போராடும் மக்களை கண்ணோக்கி பாரும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. யாரெல்லாம் இயேசுவே என்று உம்மை தேடி வருகிறார்களோ, உடனடியாக ஒரு அற்புதம் செய்யும். பஞ்சத்தை போக்கும், மிஞ்சும் வண்ணம் உணவை தாரும். இன்னும் சில தேசங்களிலே போரினால் மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போர் அபாயகரம். பயந்து பயந்து பதுங்கு குழிகளில் ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமாதான பிரபு, நான் உங்கள் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் என்று எந்த தேசமெல்லாம் இயேசுவே, எந்த மக்களெல்லாம் இயேசுவே என்று அழைக்கிறார்களோ, அந்த தேசம், அந்த மக்கள் பாதுகாக்கப்பட அருள் தாரும் அப்பா. குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும், தயவாய் நீர் அற்புதங்களை செய்தரலாம். சில தேசங்கள் கொள்ளை நோயில் வாடி வதங்கி கொண்டிருக்கிறது. நோய் நீங்க ஒரே வழி இயேசுவின் ரத்தம் என்பதை அறியாமல் பலர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இயேசுவே, உம் நாமத்தை சொல்லி, இயேசுவே உம் ரத்தத்தால் எனக்கு விடுதலை தாரும் என்று யார் கேட்டாலும் அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும். விடுதலை நாயகன் நீரப்பா. சுகம் உம்மிடத்திலிருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளினால் குணமானீர்கள்.
என்ற வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். சுகமாக்குற வல்லமை இறங்கட்டும், தேசங்கள் சுகமடையட்டும். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற சிலர் எங்களுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க, வர வாரத்தில் ஆப்ரேஷனுக்கு நான் போகணும், பயமா இருக்கு. தெய்வமே, உங்க கரத்தை வைத்து அற்புதம் செஞ்சிடுங்க. மருத்துவர்களுக்கு, மருந்துகளுக்கு, சிகிச்சை கொடுப்பவர்களுக்கு மேலானவர் நீர். கரம் அவர்களை தொடட்டும். ஆகவேதான் மிக கொடூரமான காம்ப்ளிகேட்டட் டிசீஸ் வரும் பொழுது உங்க ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் தெரியுது, தகப்பனே, வரப்போகிற நாட்களில் அறுவை சிகிச்சைக்கு காத்திருக்கிற எவரானாலும் கர்த்தர் தொட்டு தொட்டு சுகமாக்கிவிடும், ஓர் அற்புதம் செய்துவிடும். சிலர் நீண்ட நாட்களாக மருந்து மாத்திரை உட்கொண்டும் தங்கள் சரீரத்தில் முன்னேற்றம் காண முடியாதபடிக்கு இரத்த அழுத்த நோய், இரத்த சோகை நோய், நரம்பு தளர்ச்சிகள், எலும்பில் ஏற்பட்ட வேதனைகள், மூளையில் ஏற்பட்ட வேதனைகள், கண்களில் ஏற்பட்ட வேதனைகள், இப்படி ஒவ்வொரு அவயவத்திலும் பாடுபட்டு கொண்டிருக்காங்க. நாட்களை சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பொல்லாத புற்றுநோய் சிலருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது, சிலருக்கு மறைவாக இருந்து வாட்டி வதைக்கிறது. புற்றுநோய்க்கு ஒரே மருந்து இயேசுவின் ரத்தம். நாமம் சொல்கிற எவரானாலும் ரத்தத்தால் அவர்களை மீட்டுக் கொள்ளும் அப்பா. இயேசுவின் ரத்தம் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யட்டும். யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு இணைந்து இயேசுவே 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 என்று கதறுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அற்புதம் செய்யும். சிறு குழந்தைகள் கண்களில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளது விடுதலை தாரும். போலியோ அட்டாக்கள் கஷ்டப்படுகிற குழந்தைகளை தொட்டு சுகமாக்கும். சில அன்பு சகோதரிகள் கர்ப்பப்பை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்லிவிட்டார், எங்களுக்கோ குழந்தையே இல்லையே, எப்படி அந்த கர்ப்ப பாத்திரத்தை என் தேவன் தொட்டு சுகமாக்கும்? அந்த ஏழை மக்களின் கண்ணீரை துடைத்துவிடும். ஃபிட்ஸ் நோய் எப்போ வரும்னே தெரியல, திடுதிடுப்பா வந்துடுது, பார்க்க எங்களால் சகிக்க முடியல, வெட்டி 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 கீழே தள்ளுது, நுரை நுரையாய் பிள்ளை தள்ளும் பொழுது ஐயோ ஏன் இந்த வேதனை, என்ன பாவம் செய்யோம் என்று கதறுகிறோம். தகப்பனே, அப்படிப்பட்ட தாய் தந்தையரை, மகளே பயப்படாதே, மகனே பயப்படாதே, இது தெய்வ மகிமைக்கு என்று இருக்கிறது, நான் சுகமாக்குவேன் என்று சொல்லி தொட்டு சுகமாக்குங்க. கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். சில பிள்ளைகள் படித்து முடிச்சுட்டு சரியான வேலை இல்லாமல் வேதனையோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்கள் ஒரு நல்ல இடத்தில் அவர்களை நாட்டுங்க. தொழில் நஷ்டம், வியாபாரத்தில் கஷ்டம், அப்படிப்பட்டவர்களுக்கு இன்று ஒரு அற்புதம் செய்து தேவ அருள் அவர்கள் மேல் இறங்கட்டும். தொழிலும் வியாபாரத்திலும் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். கரங்களிலும் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா தெய்வ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபையார், பெந்தெகோஸ்தே ஊழியர்களையும் கைகள் ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாக கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் இப்பொழுது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிற இடங்களில் எல்லாம், செல்லுகிற இடமெங்கும் தேவ வாசனை வீசட்டும். வருகைக்கு மக்கள் ஆயத்தமாகட்டும். அவரோடு பயணிக்கிற அருமை பிள்ளைகள், அவரோடு ஒத்தாசை பண்ணுகிறவர்களை ஆசீர்வதியும். தகப்பனே, தேசங்களை ஆளுகிறவர்கள், எங்கள் இந்திய தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதல் மந்திரிகள், தமிழ்நாட்டின் முதல் மந்திரிகள், அத்தனை பேரையும் கைகள் ஒப்புக் கொடுக்கும். உலகமெங்கும் அரசியல் தலைவர்களை நீங்க தான் ஏற்படுத்தியிருக்கீங்க, எங்க விசுவாசம். அவர்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று, தேசத்தை காக்க வேண்டும் என்று இராணுவத்தினரும் போலீஸ் இலாக்காவினரும் பாடுபடுகிறார்கள். அவர்களை நீர் காத்தருளும். துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர்களை ஆசீர்வதியும். ஆசிரிய பெருந்தகைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தருளும். தேவ கரம் அவர்கள் ஒவ்வொரு மேலும் அமரட்டும். தகப்பனே, இந்த ஆராதனையிலே உத்தம இருதயத்தோடு உண்மையாய் பங்கு பெற்று
தெய்வ தொடுதலுக்கு காத்திருக்கும் ஒவ்வொருவரையும் தொட்டருளும். ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகட்டும். தெய்வீக அருள் இறங்கி அவர்கள் வீட்டில் இருக்கிற இருள் அழியட்டும். பஞ்சம் நீங்கட்டும், பசி பட்டினி ஒழியட்டும், வறுமை நீங்கட்டும், வாழ்வு மலரட்டும். என் இயேசுவின் அருளால் இவைகள் அத்தனையும் நடக்கட்டும் என்று உளமாற வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன். ஆமேன். அன்பானவர்களே, ஆராதனை முடிந்தாலும் அடுத்தடுத்து நமது ஏஞ்சல் டிவியில் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க தவறாதீர்கள். ஒவ்வொன்றிலும் ஒரு புதுமையை காண்பீர்கள். மிகுந்த பிரயாசப்பட்டு தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தயாரித்து உங்கள் நலனுக்காக, ஆசீர்வாதத்திற்காக வெளியிடுகிறோம். ஆகவே பாருங்கள், இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸே, அதில் பாஸ்டர் சாரா ராஜன் ஜான் தான் விடுதலையின் செய்தியை கொண்டு வருவார்கள். அது ஆங்கிலத்தில் மொழியாக்கம் செய்யப்படும். அந்த நிகழ்வை பாருங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அன்பானவர்களே, இந்த ஆராதனை ஒருவேளை பாதியில் தான் கலந்து கொண்டேன், ஐயோ அதுக்கு முன்னால் என்ன நடந்து தெரியலையே, எமது லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்ற யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் இதே ஆராதனையின் மறு ஒளிபரப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். நன்றாய் ஜெபியுங்கள். நாம் செய்யக்கூடிய ஒரு பெரிய உதவின்னு உண்டானால் கனத்துக்குரிய ஐயா சாது அவரோடு இணைந்தவர்கள் இந்த கட்டிட பணிக்காகலாம் நல்லா ஜெபிப்போம். உலகமெங்கும் இருக்கிற ஊழியர்களுக்காகவும் ஜெபிப்போம். நாட்டு நடப்பை அறிந்து ஜெபிப்போம். 2026 இந்தியாவிலே தேர்தல் வரப்போகிறது. அதற்காக இப்பொழுதிலிருந்தே ஜெபிப்போம். நம் ஜெபம் நாட்டுக்கு, தேசத்திற்கு, உலகிற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை எந்த திருச்சபைக்கு நீங்கள் போகாமல் இருந்தால், விரும்பினால் எமது திருச்சபை உங்களுக்கு திறந்திருக்கிறது. விவரம் அறிய எமது விலாசத்தோடு தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு ஊழியர் உங்களுக்கு சிறப்பான வழியை காண்பித்து தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. you.